வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு டைம் டேபிள் க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நண்பர்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக புரியும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜஸ்ட்டு வேர்டை ஓப்பன் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேங்க. அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு போயிட்டு ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேஜ் லேஅவுட் பாருங்கள், ஹோம் இன்செர்ட், அதுக்கு பக்கத்தில் பேஜ் லேஅவுட் இருக்கும். பேஜ் லேஅவுட்டில் மார்ஜின் ஓரியன்டேஷன் சைஸ் இருக்கும் பாருங்கள். சைஸில் தென் A4ன்னு இருக்கும், அது A4 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே ஓரியன்டேஷன் இருக்கும். ஓரியன்டேஷனில் லேண்ட்ஸ்கேப் கொடுத்துருங்க. ஓகே, லேண்ட்ஸ்கேப் கொடுத்துட்டிங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இன்செர்ட், ஹோம் பக்கத்துலேயே இன்செர்ட் இருக்கும். இன்செர்ட் கொடுத்துட்டு இது டேபிள் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க. ஸோ 8 ஹவர்ஸ் இருந்தால் 8 × 8 ஆர் 9 × 9. ஸோ உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் காலம் ரோவும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் போய்ட்டு இந்த இன்செர்ட் டேபிள் இருக்குது. ஸோ இதை நான் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் காலம்ஸ் 9 கொடுக்குறேன், நம்பர் ஆஃப் ரோஸ் 9s கொடுக்குறேன். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்கூல்ஸ் ஆர் காலேஜ் ஆர் டியூட்டோரியல் இப்படி வச்சுருக்க டைம் டேபிள் மாறும். ஸோ சில பேர் வந்து 8 ஹவர்ஸ் வைப்பாங்க, சில பேர் காலேஜில் 5 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதுமாதிரி நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் ரோஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு இது ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்குது, அது பிடிச்சி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ஈவனாக வந்துடும் அந்த பேஜ் ஃபுல்லாக. ஓகே, எப்படி விட்டுருங்க. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இப்போது நம்ம ஒரு 50% ஆஃப் ஒர்க் முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம உள்ள கண்டென்ட் தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஸோ இப்போ எல்லாமே இது செலக்ட் ஆல் கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்துட்டு இங்கே லேஅவுட் இருக்கும் பாருங்கள். லேஅவுட் கொடுத்துட்டு இதில் சென்ட்ரல் அலைன்மெண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இதை கொடுத்துருங்க. இப்போ நம்ம டைப் பண்ணுறது எல்லாமே சென்ட்ரலில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ரோவை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜி செல்லுன்னு இருக்கும், மெர்ஜி கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10th ஸ்டாண்டர்ட், ஸோ 10th ஸ்டாண்டர்ட். ஓகே, நெக்ஸ்ட் மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு லேஅவுட்டில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மெர்ஜ் செல் கொடுத்துட்டு டைம் டேபிள் 10th ஸ்டாண்டர்ட் டைம் டேபிள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் இங்கே வச்சு டேஸ் கொடுத்துங்க. ஓகே, ஸோ டேஸ் கொடுத்துட்டு கீழே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே. நெக்ஸ்ட்டு சாட்டர்டே. சாட்டர்டே. ஓகே, ஸோ இங்கே டேயில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹவர் செகண்ட் ஹவர் கொடுத்துங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்டு
third hour, fourth, fifth hour, sixth hour, seventh, எயித் ஹவர். ஸோ இதை மாதிரி கொடுத்துங்க நண்பர்களே. ஸோ இப்போ ஃபோர்த் ஹவர் முடிஞ்சோடனே நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு லஞ்சு விடணும். ஸோ லஞ்சும் பிரேக்கும். ஓகே, ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிவிடு, ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் செல் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபிஃப்த் ஹவர் கிடையாது. ஸோ லஞ்ச், ஸோ லஞ்ச் பிரேக். ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்பில் போகணும், போர்ட்ரைட்டில் போடலாம், இல்லை லேண்ட்ஸ்கேப்பில் போனால் இதை போய்ட்டு இங்கே டெக்ஸ்ட் டைரக்ஷன் இருக்குது, இதை கொடுத்துட்டு கொஞ்சம் அலைன்மெண்ட் நம்ம வந்து 20 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கிடையில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஹவர் தமிழ், TAMIL தமிழ். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு பேஸ்ட் எங்கே வேணுமோ அதை அங்கே போட்டுங்க. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ், அதை காப்பி பண்ணிக்கிட்டு பேஸ்ட் 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 பேஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ், காப்பி பேஸ்ட் 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 பேஸ்ட்டு பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி, ஸோ இதை நான் எக்ஸாம்பிள் தான் போடுறேன், உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் போட்டுங்க. ஓகே, பேஸ்ட் பேஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஜூவாலஜி, LO ஜூவாலஜி. கண்ட்ரோல் காப்பி பேஸ்ட் பேஸ்ட். நெக்ஸ்ட்டு ஸோ வேறு என்ன சப்ஜெக்ட், நெக்ஸ்ட்டு PT. ஸோ கண்ட்ரோல் காப்பி பேஸ்ட். நெக்ஸ்ட்டு பாட்டனி, ஸோ கண்ட்ரோல் காப்பி பேஸ்ட்டு 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 பேஸ்ட்டு. ஸோ இது மாதிரி தான் நண்பர்களே நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ சாட்டர்டே வேணா போட்டுங்க, இல்லை ஹாலிடே போட்டுருங்க. ஓகே, கண்ட்ரோல் காப்பி பேஸ்ட்டு பேஸ்ட்டு. ஸோ இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போகிறேன். ஸோ இது மாதிரி ஈஸியான முறையில் நம்ம வந்து வேர்டு யூஸ் பண்ணி டைம் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கலரில் போடுற மாதிரி இருந்தால் இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இதையும் இங்கே போட்டுக்கிட்டு ஓகே. ஸோ ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எப்படி ஒரு டைம் டேபிள் க்ரியேட் பண்ணுறதுன்றது ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனலுக்கு ரொம்ப முக்கியம் நண்பர்களே. ஸோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு டீச்சர் இல்லை ஒரு ஃபேக்கல்ட்டி, நீங்கள் என்னவோ உங்கள் ப்ரொஃபஷனல் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க உங்கள் டைம் டேபிளில், அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.